முதல் நாள் திங்கட்கிழமை எல்லா டிரைவர்களும் பரபரப்பாக வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க. எல்லாரும் நல்லபடியாக வேலைக்கு போய்ட்டு வர என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குற எத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த ஹைப்புங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள். டிரைவர்கள் எல்லாமே பரபரப்பாக இருப்பீங்க. பரபரப்பாக இருந்தாலும் கூட வண்டி ஓட்டும் போது ரொம்ப நிதானமாக கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. இன்றைக்கி வாரத்தில் முதல் நாள் ஆச்சு. நம்ம வீட்டிலேருந்து லேட்டாக கிளம்பி பரபரப்பாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் அவசரமாக வண்டி ஓட்டாதீங்க. கொஞ்சம் வீட்டிலேருந்து டைம் எடுத்து கொஞ்சம் முன்கூட்டியாகவே கிளம்பி கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்க வண்டி. இந்த வாரம் முழுக்க எல்லா நாளும் நல்ல நாளாக அமைய நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இங்கே மெட்ரோ வேலை நடக்குதுங்க. மெட்ரோ வேலை நடந்து இன்னும் 50-60% மேலே முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த மெட்ரோ வேலையினால் மட்டுமே டிராஃபிக் ஓவராக தெரியுது. இல்லைனா ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அங்கங்கே எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் மெட்ரோ வேலை முழுசாகவே முடியல. ஒரு 60% முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்போ முடியும்னு தெரியல. டே நைட்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா நாளிலையுமே இருக்காதுங்க. இது திங்கக்கிழமையிலேருந்து இந்த வார நாட்களில் ஒவ்வொரு நாட்களையும் மாறுபட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் டிராஃபிக்கே இருக்காது. சம்மந்தமே இல்லாமல் டிராஃபிக்காக இருக்கும். அது நம்ம டிராஃபிக்கை நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மண்டேவாக இருந்தாலும் டிராஃபிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு மழை பெஞ்சு ரொம்ப குண்டும் குழியமாக இருந்தது பார்த்திங்களா. இப்போ அந்த குண்டும் குழியெல்லாம் இது பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க கொஞ்சம். அதனால் வண்டிகள் இப்போ ஸ்லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த ஆற்கால் ரோட்டில். அதனால் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. காலையிலே நல்ல வெயில், கொஞ்சம் நல்ல இளம் வெயில், நல்லா இதமாக இருக்குது வெயில். இருந்தாலும் இந்த வெயில் ஒன்றும் பண்ணாது. நல்லா உடம்புக்கு நல்லது தான். காலை வெயில் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, லோடு ஏற்றியாச்சுப்பா. ஆமாம், இப்போ தான் ஏற்றி முடிச்சிருக்கோம் லோடு.
லோடு ஏற்றிட்டு கிளம்புறோம். இப்போ பில்லெல்லாம் வாங்கியாச்சு. லோடு ஏற்றிட்டு கிளம்புவோம். Innova car 5804 Innova car number 5804 Innova car. போன வாரம் பேபி கன், இந்த வாரம் தண்டு. இந்த வாரம் தண்டு, போன வாரம் பேபி கன். வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்து வச்சுக்கணும்ல. எப்படிங்களா இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா சாலையில் தான் வந்துட்டு இருக்கோம். அண்ணா மேம்பாலத்துலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கோம். தேனாம்பேட்டை போகிற ரோட்டில் வந்துருக்கோம். தேனாம்பேட்டை மெட்ரோ கிட்ட வந்திருக்கோம். ஓகே, சிக்னல் போட்டிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வானம் வந்து மேகமூட்டத்துடன் தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக வெயில் இல்லை, அதிகமாக வந்து மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, ஒரு லிமிட்டாக தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு இடம் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. எப்படியும் 2 மணி ஆகிடும் இன்றைக்கி. ஆனால் ஆகட்டும், என்ன பண்ணுறது, பண்ணி தான் கொடுத்து தான் ஆகணும். சில டைமில் வந்து இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்குது. சில டைமில் வந்து டிராஃபிக் எப்படி டிராஃபிக்காக இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி தான். அண்ணா சாலை நம்ம அதாவது தேனாம்பேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். தேனாம்பேட்டை சிக்னல் லெஃப்டில் போனாக்கா நமக்கு வந்து பாண்டி பஜார் வந்துடும். ஆனால் பாண்டி பஜார் நம்ம போக போகிறதில்ல. மணி 1 மணிக்கு மேலே ஆச்சு. டிரைவருங்கள்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு வண்டி ஓட்டினா தான் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். டைமோட சாப்பிட்ருங்க. நானுமே வந்து இன்னும் ஒரு இடம் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை கொடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிட்ற வேலை தான் இன்றைக்கி.
மத்தியான வேலையில் போய் எல்லாம் சாப்பிட்ருங்க டிரைவருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தேனாம்பேட்டை சிக்னல் வந்திருக்கோம். தேனாம்பேட்டை சிக்னல்லேருந்து ரைட்டில் போக போகிறோம். பாண்டி பஜார் ரோடு. ஓகே, ஒரு சில டைமில் டிராஃபிக் இருக்கும், ஒரு சில டைமில் இந்த இடத்துல டிராஃபிக் இருக்காது. கிளைமேட் நல்லா இருக்குங்க, குழு குழுன்னு இருக்கு, செம்ம சூப்பராக. நம்ம ஒரு இடம் தான் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனால் ஜிஎன்சிடி ரோடு வந்துட்டோம். ஜிஎன்சிடி ரோடில் போயிட்டுருக்கோம். இப்போ மத்தியானம் 1:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு இடம் போயிட்டு நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டியது தான். பத்மாவதி தாயாரம்மா கோயில் இருப்பாங்க. எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நான் கோயிலில் மூடி இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து மணி 1:30 மணி ஆகுது இல்லைங்களா, அதனால் மூடி இருக்கு. காலையில் வந்து மற்ற மணி 12:30 வரைக்கும் நினைக்கிறேன். கோயில் 12:30க்கெலாம் 12:30க்கெலாம் மூடிடுவோம். நம்ம டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டோ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சும்மா நிறுத்தி வைக்காதீங்க. ஏதாவது ஒரு லோடு பிடிச்சி ஓட்டுங்க. அப்போ தான் வந்து கட்டுப்படி ஆகும். சும்மா வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டியூ கட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். இல்லை போர்ட்டரில் கூட நீங்கள் லோடு எடுத்து ஓட்டுங்க. அது வந்து கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து போர்ட்டரில் ஓட்டுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக லோடு பிடிச்சி வச்சு ஓட்டுறோம். போர்ட்டர்லேயும் ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் ஓட்டுறாங்க போர்ட்டர்லேயும். அதுலேயும் லோடு வந்து கம்மியாக தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஏதோ டெய்லி ஓட்டலாம் ஓரளவுக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வண்டியை சும்மா வச்சுக்கிட்டு இல்லாமல் ஏதாவது ஒரு லோடு இந்த மாதிரி எங்கேயாவது பிடிச்சி ஓட்டுங்க. அப்படி இல்லையாவது ரெகுலராக பிடிச்சி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் போர்ட்டர்லேயும் ஓட்டலாம். வண்டி சும்மா நின்றுட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு வருமானமாவது வரும். வண்டி நீங்களே உங்கள் ஓனரை நீங்களே டிரைவராக இருந்தாக்கா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். வாடகை எடுத்து ஓட்டுறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகிறதுக்கு கஷ்டம். ஏன்னா வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இப்போ தவிர்த்து அதுக்கு மேலே சம்பாதிச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வாடகை ஓட்டுறவங்களுக்கு சரி வராதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் காசு. அதே வந்து நீங்களே வந்து உங்கள் வண்டி சொந்த வண்டியாக இருந்தாக்கா, நீங்களே டிரைவராக இருந்தாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டியை சும்மா நிறுத்தி வைக்காமல் ஏதோ ஒரு லோடு எடுத்து ஓட்டுங்க. ஓட்டி சம்பாதிச்சா தான் நீங்கள் வந்து டியூ கட்ட முடியும்.
இதுதான் கடைசி பாயிண்ட்டு, இறக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வேலை இதோடு முடிஞ்சது. மணி 2 மணி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாப்பிடாதவங்களாம் போய் சாப்பிட்ருங்க. பாய். நண்பர்களே, மணி 2 மணி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து லாஸ்ட்டு இடத்துல இறக்கி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், போய் சாப்பிட வேண்டியதுதான். இனி மணி 2 மணி ஆகிடுச்சு இன்றைக்கி. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.